ஜாதி பெருமை பேசி சோசியல் மீடியாவுல இப்ப வரைக்கும் ட்ரோல் ஆயிட்டு இருக்க இந்த நண்பர், இப்போ நம்ம தளபதியுடைய டிவிகேவுல மனசு மாரி இணைஞ்சிருக்காரு. அதாவது 2020ல நடந்த நீயா நானா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட இந்த நண்பர், இந்த ஜாதிக்காரங்க நடந்தா கெத்து, உட்கார்ந்தா கெத்து, மீசைய முறுக்கிவிடணும் போல இருக்கும்னு அப்படி இப்படின்னு பெருமையா பேசியிருப்பாரு ஜாதி பத்தி. ஈவன் ராஜா பரம்பரையில எப்படி இருப்பாங்களோ, அது மாதிரி தான் நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதிலிருந்து ட்ரோல் செய்யப்பட்ட இந்த நண்பர் அவரு, இப்போ வரைக்குமே மீம் மெட்டீரியலா இருக்காரு. தென் அது மட்டும் இல்லாம இந்த நீயா நானா நிகழ்ச்சியில பேசினதுக்கு அப்புறம் அவருடைய நண்பர் வட்டமும் குறைய ஆரம்பிச்சிடுச்சா. ஸோ அதனால மனசு மாறி ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து விலகி நம்ம தளபதியுடைய தமிழக வெற்றி கழக கொள்கையான பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படிங்கிற உயரிய கொள்கையை ஏற்றுட்டு இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் தான் நேத்து இருந்து சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சொல்ல போனா திராவிட கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா ஆட்சி பண்ணியிருக்கு. ஸோ அந்த கட்சிகள் பண்ணாதது நம்ம தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல ஜாதி மதம் பார்க்கறது இல்ல. தென் இதுதான் நம்ம தளபதிக்கு கிடைச்ச வெற்றி. ஈவன் எல்லாரும் எதிர்பார்க்கிற அரசியல் இதுதான். அதாவது தேர்தல்ல வெற்றி தோல்விய தாண்டி இது மாதிரியான மாற்றங்கள் தமிழ்நாட்டுல ஏற்படணும். ஸோ அத நம்ம தளபதி ஷூரா பண்ணுவாருன்னு நம்புவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.